நெய் ஊற்றிக்கலாம். Hi, hello, welcome to Rajiv Vlogs. Rajiv Vlogs. Hey. நேற்று முறுக்கு சுட்ட எண்ணெய் இருந்துச்சு, அதுதான் ஊற்றிருக்கேன். பிரியாணி தான் செய்ய போகிறேன். மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பேக்கெட் மஷ்ரூம். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னா, ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக அது உள்ளே இருக்கிற அழுக்குலாம் வந்துடும், டஸ்ட்டெல்லாம். அப்புறம் கட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் வந்து சோம்பு, பட்டை, இந்த அன்னாச்சி பூவில் எதில் இருக்குன்னு தெரியல. இருக்குல்ல, இருக்கும். எதில் எடுத்து வச்சுன்னு தெரில. சரி, இருக்கிறத போடுங்க. பட்டை, ஏலக்காய், அப்புறம் இந்த மராட்டி முக்கா இது அப்புறமா லவங்கப்பூ இது போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கசிக்குது. பொரிஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி கட் பண்ணி நைஃப் வந்து ஷார்ப் பண்ணுவேன். வெங்காயத்தை உருட்டு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். புதினா, இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், சோம்பு வச்சுருக்கேன். வேறு என்ன போட்டாங்க, பிரிஞ்சி எல்லாம் 2 போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை அரைச்சிக்கலாம். மூணு மிளகா போட்டிருக்கேன். இப்படி இருக்குங்களா மல்லி எவியா முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. நேற்று சுத்தம் அவ்வளோ முறுக்கு நானே காலி பண்ணேன். ஆக்சுவலி கடையில் வாங்குற முறுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்குது. அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கு. வீட்டில் செய்யுது. ரொம்ப வருஷம் ஆச்சு வீட்டில் முறுக்கு செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ இனிமேல் ஃபுல்லாக முறுக்கு தானே? நான் நிறைய சாப்பிடுவேன். அதனால் செய்ய மாட்டேன். குலோப் ஜாமுன் மாவு இருக்குது. குலோப் ஜாமுன் மாவு சளி எல்லாருக்கும் சரியானதா அது செய்யணும். ஆக்சுவலி மஷ்ரூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பசங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. அதுக்காக சேஃப்டிக்காக உருளைக்கிழங்கும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதோட போட்டு செய்யலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். பீல் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிடுறேன். ரெண்டு பேருமே அதனால 2 உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். தக்காளி போட்டாச்சு. வதங்கிட்டோம். கேரட் கட் பண்ணி வச்சுருங்க. மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கணும் மஷ்ரூம். மஞ்சள் கட்டிக்கலாம்.
இதுலேயே வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். தண்ணி விடும் நிறைய. மஷ்ரூம் போட்டுக்கலாம். இது வதங்கிட்டோம்ல, அதுக்குள்ள அரிசி வந்து 3 டம்ளர் போட்டிருக்கேன். 3 டம்ளர் கொஞ்சம் கம்மி. வாஷ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து கேரட்டு பீன்ஸே சேர்த்துறேன். கேரட் பீன்ஸ் போட்டுச்சு. கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு அதோடய வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஆஃப் பாயில் அண்ணா தண்ணி ஊற்றிட்டேன். அரிசிக்கிட்டு நல்லா வதங்கிட்டோம். சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை க்ளீன் பண்ணி பாருங்க. 2-3 முறை அலசிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைங்க. அழுத்தி உள்ளே போயிருந்தாலும் அது வெளில வந்துடுது. இதுவும் ஒருத்தர் யூடியூப்பில் நான் பார்த்து ஒரு டிப்ஸ் இது நிறைய செய்வாங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்வாங்க. மஷ்ரூமும் வெஜிடபிளும் போட்டு செய்வாங்க. இது பேர் வெஜ்ஜு மஷ்ரூம் பிரியாணி சொல்லுங்கள். மஷ்ரூம் வெஜ்ஜு தான். வெஜ்ஜு மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்லுங்கள். வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி போடுறோம். நம்ம வேணால் புதுசாக வேணால் சிக்கன் மஷ்ரூமோடு சேர்த்து போடுவோமா? இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மெஜிஸ்டிக்காக இருக்கும். அரிசி போட்டுருக்கேன். ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அரிசி. ஐயோ வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாமே காரம். அந்த என்னது இஞ்சி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இங்கே உட்டில் வேணும்ப்பா இதுக்கு கரண்டி. இல்லைன்னா இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டு வேறு தான் வாங்கிக்கணும். கீரை விழுந்துருச்சு இல்லை, நல்லாவே கீரை விழுந்துருக்கு. அது ஒரே ஒரு ஸ்காட்ச் எப்படி வந்ததே தெரியல. அவ்வளோதான் இது வேகணும். இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றி 3 கிளாஸ் அரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணி வரும். அதுவும் இல்லாமல் வெஜிடபிளோட சேர்த்து 7 கிளாஸ் 7.5 கிளாஸ் தண்ணி போடும். நீ எது மறந்துட்டு தெரியுமா? மீல் மேக்கர் இதுக்கு தேவையில்லை. என்னென்ன ஊற வச்சுக்கலாம். வெஜிடபிளே இதுக்கு எக்ஸ்ட்ரா தான். பசங்களுக்காக நான் போட்டுறேன். எல்லாம் விட மஷ்ரூமே வச்சு பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் பிரியாணிக்காக மீல் மேக்கர் போடுவாங்களா? குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். நான் பார்த்தா இன்னும் தான் இருந்தேன். சரி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து 3 கிளாஸ்க்கு அரிசிக்கு 7.5 கிளாஸ் தண்ணி வரும் வெஜிடபிளோடு சேர்த்து. நான் வந்து அளந்து ஊற்ற மாட்டேன், அப்படியே ஊற்றிடுவேன். கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்படி தான் நான் தண்ணி ஊற்றுவேன், அளந்து ஊற்ற மாட்டேன். முங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கணும். ஒரு இவ்வளோ வெறும் தண்ணி இருக்கணும். அரிசி ஃபில்லாகி அரிசி இருக்குல்ல, அது அந்த லேயருக்கு மேலே இவ்வளோ தண்ணி இருக்கணும். மூடி வச்சுக்கலாம். இதை தூக்கி இந்த பர்னரில் வைக்கணும். இதை தூக்கி மீடியம் சைஸ் பர்னரில் வச்சிடலாம். இதில் அடி பிடிச்சிடும். எவ்வளோ நேரம் வேகணும்? 15 minutes 20 minutes 15 minutesல ஆயிடும். 15 நிமிஷத்தில் ஆயிடும். அவ்வளோதான், வேகட்டும். ஆக்சுவலி லெமன் விட மறந்துட்டேன். லெமன் விட்டுக்கணும்.
ஒரு ஆஃப் லெமன் விடுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சு மூடிடுவோம். டீ வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குது. இந்த சிம்மில் வச்சிடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா உதுத்து கொடுப்போம். புரியல. பச்சடிவா காசு உண்டியல்ல போட்டியா? சரி, முருகு சாப்பிட்டியா? முருகு நல்லா இருந்துச்சா? ஐயா பார்த்து. ஐயா சாப்பிட்டியா முருகு? எங்க சாப்பிட்ட? எப்போ சாப்பிட்டேன்? அதுக்கப்புறம் சாப்பிட்டியா? மேடம் ஃபுல்லாக மேலே தான் இருக்காங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன். மேலே தான் வரதே கிடையாது. குளிக்கிறதுக்கு வருவாங்க, சாப்பிட வருவாங்க, தலை கூட வாரி வரதில்லை. எல்லா ஸ்கூல் லீவ் விடுறாங்கன்னு இருக்குது. நல்லா உடுத்து போட்டாச்சு. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இல்லை, நான் வாங்கிட்டு வரணும். இவ்வளோ தயிர் போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது இருக்கவே இருக்காது. நான் 2 வேளைக்கு போடுவேன், ஆனால் அது ஒரு வேளைக்கே வராது. பார்த்தியா பக்கத்தை உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கும் அது? வந்துருச்சு. சாப்பாடு நல்லா வந்துடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலி அந்த ஒயிட் கலர் பிளேட் இருக்குல்ல, அந்த செராமிக் பிளேட்டு வாஷ் பண்ணும்போது உடச்சிட்டேன். இதுவே கஷ்டமாக இருந்துச்சு. மஷ்ரூம் வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி. சாப்பாடு வேகாத மாதிரி இருந்துச்சுப்பா, அதனால வச்சிருந்தேன். ஆனால் முடிஞ்சிட்டு ஓப்பன் பண்ணலாம். சாட்டர்டே ஸ்பெஷல் மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி தான். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுங்கள். பாய்.